திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, கொடைக்கானல், இந்த பக்கம் இந்த பகுதி, அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா நிலக்கோட்டை இல்லையா, இப்படி எடுத்துக்கிட்டா வேடசந்தூர், அநேகமாக ஓரிரு தொகுதிகளை தவிர பாக்கி எல்லா தொகுதிகளிலும் கிளைகள் இருக்கிறது. நம்ம ராமச்சந்திரன்ஜி அதை பற்றி கொஞ்சம் பேசும்படி அன்போடு கேட்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். என்னை இன்று நமது ஊத்திய எனது பாரத தாயை, இமய முதல் ஈர முறை ஒரே தேசம் எங்கள் இந்து தேசம் என்று பாரத தாயை பணிந்து இந்துக்களின் முதல்வர், இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர், என் உயிர் தலைவராம் ஐயா அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களை வணங்கி இன்று 23/7/2026 தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய நமது குற்றாலத்தில் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை அவர் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். அதுக்கு ஐயா அவர்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை உறுதுணையாக செய்து வரும் நம்முடைய மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் குழந்தை குருமூர்த்திஜி அவர்களையும், மாநில செயலாளர் தூத்துக்குடி வசந்த்ஜி அவர்களையும், ஆலயம் காத்த சகோதரர் திரு சிவசக்தி பாண்டியன் மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைந்த தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் அனைவரையும் இந்த இனிய வேளையில் வரவேற்று, அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகம் முழுவதும் இருந்து வருகை புரிந்திருக்கும் மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய மற்றும் முழு நேர செயல் வீரர்கள் அனைவரையும் வரவேற்று, இந்த நிகழ்ச்சியானது கடந்த 12 தேதியே திண்டுக்கல் நடக்க வேண்டியது ஒரு சில காரணங்களால சற்று தள்ளி போய் உள்ளது. வருகின்ற 10ஆம் தேதிக்குள்ளாக ஐயா அவர்கள்ட்ட ஒரு தேதியை வாங்கி திண்டுக்கல்ல, தமிழகத்தில் திண்டுக்கல்ல மாநில செயற்குழுவும் பொதுக்குழுவும் அதிவிமர்சையாக நடைபெறும். திண்டுக்கல் மாவட்டத்துடைய நம்முடைய மாநில செயலாளர்கள் திரு மணிகண்டன்ஜி அவர்களையும், திரு முன்னேற ஊழியர் திரு ராமச்சந்திரஜி தொண்டணி சார்பாக இணைந்தும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை. ஆனால் நாம் வாழக்கூடிய சராசரி வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இடைப்பட்டு வந்துருக்கு. என்ன நடைபெறுதுன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்னாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம் இந்து சகோதர சொந்தங்கள் சிறுபான்மை ஆகிவிட்டாங்கன்னு. தூத்துக்குடி மாவட்டம் அதை விட ஐயா அவர்கள் கவனத்துக்கு இந்த இடத்துல ஒரு பதிவு பண்றோம். ஒரு கண்டன தீர்மானம் நீங்க ஐயா உறுதியா நீங்க நிறைவேற்றணும். திண்டுக்கல் மாவட்டம் தற்பொழுது கிறிஸ்தவர்களுடைய கை மேலோங்கி நம்ம ஏழை எளிய இந்து சகோதரர்கள்ட்ட போய் ஜாதியில ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லி, ஏழை எளிய மக்கள்கிட்ட அதை சொல்லி, கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பல கிராமங்களை வந்து ஆக்கிரமம் செய்து வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பஞ்சம்பட்டி, வக்கம்பட்டி, பெருமாள் கோயில்பட்டி, பல்வேறு ஊர்களில் வந்து தொடர்ந்து நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் அங்கே நடக்கக்கூடாது. நீ சாமி கும்பிடக்கூடாது, எங்க பேச்சதான் கேட்கணும், இல்லைன்னா உங்கள்கிட்ட வர்த்தகம் பண்ண மாட்டோம், எந்த ஒரு கடையில வியாபாரம் செய்ய மாட்டோம் என்று பல்வேறு சூழ்நிலைகள் அங்கே நடைபெறுது. அதே போல கேட்டீங்கன்னா, இந்த ஜாதியை வச்சு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய சாக்கடை அரசியல்வாதிகள் பூரா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் பாதுகாப்பு, உயர்தர பாதுகாப்பு. ஆனா இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவருக்கு இல்லத்திலிருந்து முதல்ல உரிய பாதுகாப்பு இருந்துச்சு. தலைவர் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டம் வந்தாருன்னா அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறை தரப்பினருக்கு முன்னெச்சரிக்கையா தகவல் கொடுத்து மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டம் போற வரைக்கும் ஹைவே பெட்ரோல் வண்டி வந்து ஐயா அவர்களுடைய வாகனத்துக்கு முன்பும் பின்பும் அறிய குறிச்சிருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இந்த தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போதிலிருந்து பாதுகாப்பு மெல்ல 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 குறைக்கப்பட்டது. அதே வேளையதான் இந்த கிறிஸ்தவ மிஷனரி ஜோசப் விஜய் அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அரசும் செயல்பட்டு வருது. இந்த தீர்மானத்தில் முதல் ஒரு கட்டண தீர்மானம் நாங்கள் பதிவு பண்றோம். உரிய பாதுகாப்பு ஐயா அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அதே போல தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு மதமாற்று கும்பல் போகுது ஒரு இடத்துக்கு, அவங்க போய் இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமைன்னு சொல்லி மத பிரச்சாரத்தை விநியோகம் பண்றாங்க. ஆனால் நம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், முன்னர் ஊழியர்களாக இருக்கட்டும், இல்ல சமூக ஆர்வலராக இருக்கட்டும், இது சட்டத்துக்கு புறம்பானு சொல்லி ஒரு மனுவை கொடுத்தாலோ தடுத்தாலோ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் அந்த இடத்துல
பாதுகாப்பு பண்ணி பத்திரமா வழி அனுப்பிச்சுட்டு நம்ம மேல ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்கு? நம்ம கொலை மிரட்டல் விடுக்கிறோமா? என்ன நியாயம்? ரொம்ப அநியாயமான செயல் வந்து இந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமோ திமுக பரவாயில்ல சொல்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொடிய சிந்தனை கொண்ட அரசாங்கமா செயல்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த 50 நாள்ல. ஏன் இதை உங்க மத்தியில் நான் பதிவு பண்றேன்னா, எதுக்கெடுத்தாலும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றக்கூடிய இந்த அரசாங்கம் மதுரை திருப்பரங்குன்றம் தீப வழக்குல அது தீபத்தூணுதான், நீங்க தீபம் ஏத்துங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த நீதியரசர்கள் ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, 3 முறை கோரியும் இந்த தீய சக்தி யாருங்க? கள்ளட்டையில போனாரே கருணாநிதி அவருடைய மகன் என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரோ அவருக்கு எதிராக செயல்படுவேன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பாக வேலோட வந்தார். இங்க யாருங்க? ஜோசப் விஜய் அவர்கள். வேலை தூக்குற வரைக்கும் சொல்லல, தான் ஒரு ஜோசப் ஐயா கிட்ட 5 ஆண்டுகளா சொல்லிட்டு வந்தார். இதுக்கு பூரா முங்கினா நீங்க எப்படி ஜோசப் விஜய் சொல்லலாம்? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் அன்றைக்கு வேலோட வந்து